ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு நாள் லீவு. ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் நல்ல பேர் வாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு ஒரு நாள் ஒய்ஃப் இத்தனை நாளாக கஷ்டப்படுறா. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம மேக்ஸிமம் வீட்டில் ஒரு நாள் வீட்டு வேலையை தான் செய்து அவளை ஹாப்பியாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு காலையில் ஒரு முடிவு பண்ணேன். வாரத்தில் எல்லா நாளும் வேலைக்கு போயிடுறோமா, சரி ஒரு நாளாவது பாவம் அவளை எல்லா நாளும் கஷ்டப்படுறாங்க, ஒரு நாள் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம், வீட்டு வேலையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், அவங்களுடைய கஷ்டங்களை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. சரி இத்தனை நாளாக செய்தில்லை, நம்ம செய்து பார்ப்போம் அப்படின்ட்டு. வாங்க, பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷின். ஸோ இருக்கிற துணிலாம் நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு துணியை முடித்துங்காட்டியா நம்ம ஒரு அடுத்த வேலை பண்ணலாம். ஆனால் எப்படியும் வாஷிங் மிஷின் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும். ஸோ அந்த ஹாஃப் அன் ஹவரில் நம்ம அடுத்த வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு முயற்சி தான். என்னால் முடிஞ்ச அளவு அவங்கள கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது. சரி, வாஷிங் மிஷினில் துணி போட்டாச்சு. போட்டு அது ஒரு ஹாஃப் அன் ஹவர் பொறுத்து வரும். ஸோ அதை முடித்துங்காட்டி நம்ம அடுத்த வேலைக்கு போகலாம். வாங்க, அடுத்தது நம்ம சமையல் ரூம் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம்லாம் எடுத்து நம்ம வந்து பாத்ரூம், இங்கே வந்து ஷிங்கில் இடம் இருக்காது, அதனால் பாத்ரூமுக்கு போய்ட்டு பாத்ரூமில் வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வேலையை முடிட்டுங்காட்டியா நம்ம வாஷிங் மிஷினில் துணியும் முடிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து மேக்ஸிமம் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டுன்னு வச்சிங்களேன். ஸோ அவங்களும் ஹாப்பினஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க வீட்டுக்கு வரும்போதே ஷாக் ஆகிடணும், என்ன இது எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்கா அப்படின்னு. ஸோ அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, நம்மளும் வேலைக்கு போகிறோம். ஸோ எதுவாவது கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு நாள் தாங்க ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? அவங்களும் நம்மளுக்காக தாங்க வேலைக்கு போகிறாங்க, நம்ம குடும்பம் நம்ம லைஃபு அப்படின்னு சொல்லி தான் போகிறாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களுக்காக ஒரு ஒன் டே ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. வாரத்தில் 5 நாள் பண்ணலை, ஒரு நாளாவது இன்னைக்கு பண்ணி ஒரு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஓகே, முடிச்சிட்டேங்க பாத்ரூமு. ஃபஸ்ட்டு பாத்திரம்லாம் கழுவி முடித்தாச்சு. இதுதாங்க இன்னைக்கு நான் இவ்வளோ பாத்திரம் விளக்கியிருக்கேன். இதுவே பெரிய விஷயம். ஸோ நான் வந்து இன்னும் வரைக்கும் பாத்திரம் விளக்கலை. இது வந்து எனக்கு ஒரு புது அனுபவம் தான். அப்பா 1 மினிட்டு தண்ணி குடிச்சுக்குவோம். அப்பா ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எந்த வேலையோட செய்திடலாம், இந்த உட்காந்து பாத்திரம் கழுவுற வேலை இருக்குது, முது பெண்டு எடுத்துதுங்க. இதனாலேயே பேக் பெயின் வந்துடும் பொழுது. கண்டிப்பாங்க, பாத்திரம் கழுவுறது நின்று நடுகள் நம்மளும். அதனால தான் நிறைய பேர் ஷிங்கை வந்து பெருசாக வச்சு எனக்கு வந்து ஷிங்கிலே கழுவுற மாதிரி இருந்தாங்க. உட்காந்து கழுவுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிடுறேங்க. அடுத்தது நம்ம துணி போட்டோம்ல வாஷிங் மிஷினில், அதை போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கணும். அவர் வந்து சவுண்டு கொடுக்குறாரு, அதாவது முடிஞ்சிச்சுல, அந்த முடிகிற சமயத்தில் நம்மளுக்கு வந்து சவுண்டு கொடுக்குறாரு. அதை போயிட்டு நம்ம என்ன ஏதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதை என்ன பண்ணணும், நம்ம தண்ணி எடுத்து அணுக்குள்ளே எடுத்து போடணும். ஸோ பாத்திரம் எடுத்துன்னு வந்து நம்ம துணியெல்லாம் எடுத்து போட்டு மாடிக்கு போனோம். அதை எடுத்து இந்த வீடியோ எடுக்க முடியல என்னால். ஸோ அதனால் கீழே பிடிச்சினே எடுத்துங்க, ஓகேங்களா? மாடி மேலே ஏறிட்டு துணியெல்லாம் காய வைக்கலாம். இது ஒரு அதிசயம் என்னென்னா, ரொம்ப நாளாச்சு எங்கள் செம்பருத்தி செடியை வந்து பூ பூத்து. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 பூ பூத்துருக்கு பாருங்க. 7 பூ.
அதாவது 1 வீக்ல மழை பெஞ்சுது. அந்த மழை பெஞ்சு இதில் வந்து அவ்வளோ இன்னைக்கு செம்பருத்தி அவ்வளோ பூ பூத்திருக்கு. ஃபஸ்ட்டு துணியெல்லாம் காய போட்டு, அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு காய போட்டு ஸ்மால் ஸ்மால் பீஸ் எல்லாம் கீழே போட்டேன். இதாங்க காய போட்டிருக்கேன். ஸோ காய போட்டு ஒரு 1/2 hour 40 minutes காஞ்சிதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இருக்கிற வெயில் அந்த மாதிரி. அதுக்கு தான் லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு. லவ் பேர்ட்ஸ் வந்து அதுக்கு இன்னும் சாப்பாடு வைக்கல. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே சேர்த்து இடம் பிரிக்கலாம் அப்படின்ட்டு. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய். ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்று ஸ்மால் ஹெல்ப். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே ஷாக்கிங் ஆகிட்டாங்க. நீயா செய்த அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ஹெல்ப் தானேங்க. இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இது நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.